ஹாய் எவ்ரிவன். என் பேர் மோனிஷ் கண்ணா. நான் இங்கே விது அகாடமியில் விஐடி கிராஷ் கோர்ஸ் சேர்ந்து 1 month ஆகுது. அண்ட் தென் ஐம் ஹியர் டு ஷேர் சம் டிப்ஸ் அபவுட் த விஐடி எக்ஸாம். நீங்கள் எப்படி நல்ல மார்க் வாங்கலாம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து எப்படி வந்து பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு அடுத்து நீங்கள் அங்கே போனதும் கொஞ்சம் ட்ரை டு ரிலாக்ஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்டிஃபாக இருந்ததோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை உட்காந்து மூளையை கசக்கி எழுதுறதோ அதெல்லாம் அங்கே பண்ணவே கூடாது. ஏன்னா அங்கே டைம் ஷார்ட்டேஜ் ரொம்ப கம்மி. 2.5 hours நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சி இஃப் யூஆர் டேலண்டட் இனஃப் யூ கேன், பட் ரியலிஸ்டிக்காக பேசணும்னா நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் வராதுன்னு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்டில் வந்து சொல்கிறது நீங்கள் ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்ஸை முடிச்சிருங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு முடிக்கிறதுனால நீங்கள் அப்புறம் லைக் ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் டஃப்பான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் தெரியலையா, சரி பரவாயில்ல, நீங்கள் அதை விட்டுறலாம், அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா சாலிடாக 60+ மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, ட்ரை டு அட்டெண்ட் இட். வெல், சி ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஸ்டாஃப்ஸ் இல்லைனா நானும் அங்கே நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். தே டாட் மீ ஸோ வெல். சி ஹியர் என் கெமிஸ்ட்ரி சாராக இருக்கட்டும், மேக்ஸ் மேமாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் சாராக இருக்கட்டும், அவங்க டீச்சிங்கெல்லாம் கண்டிப்பாக மார்க் வாங்கியிருக்க முடியாது. ஐ மீன் சி எனக்கு இங்கே படித்ததுனா ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சாங்க. வெல், தே கேவ் எவ்ரிடே டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வர ஒரு சில பேட்டர்ன்ஸ், அதே பேட்டர்ன்ஸ் நான் ஃபாலோ பண்ணி லைக் அதை ஸ்டடி பண்ணி எனக்கு அங்கே போய் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஜென்ரலி ஸ்பீக்கிங் சி மேக்ஸ்க்கு எனக்கு வந்து மேக்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. அண்ட் தென் தேவர் வெரி மச் டஃப். ஆனால் லைக் ஐ நோ அது என்ன லெசன்லேருந்து வந்துச்சு, என்ன லெசன் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. சி மார்க் பண்ணும்போது நான் நோட் பண்ணது தான், அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இஃப் யூ டேக் மேக்ஸில் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் 3D ஜியோமெட்ரி, ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கமாக அதை பேஸ் பண்ணியே தான் இருந்துச்சு. தென் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அது போக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், டேஞ்சன்ஸ், ஸ்லோப்ஸ், இதெல்லாம் வச்சு தான் அதிகமாக மேக்ஸ்னாலே இது 3 தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தென் இஃப் யூ மூவ் ஆன் டு ஃபிசிக்ஸில் வந்து செமிகண்டக்டர்ஸ்ல வந்து ஜெனடயோட் அண்ட் டயோட்ஸ், அது இல்லாமல் கேட்ஸ், இதை வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஒரு மெஜாரிட்டி இந்த செமிகண்டக்டர்ஸ்ல தான் நிறைய வந்தது. நீங்கள் தியரி பார்த்தா ரொம்ப ஃபஸ்ட்டு தரவு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா தியரி வாஸ் லைக் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் தியரி தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க, மோர் தென் சம்ஸ். ஃபிசிக்ஸில் வேறு என்ன வெயிட்டேஜ் டாபிக்ஸ் இருக்குன்னா, மேக்னட்டிசம்ஸ், லைக் மேக்னட்ஸ் ரிலேட்டட் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அண்ட் தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், தீஸ் 2 important subjects, I mean important lessons. Then if you move on to chemistry முக்கால்வாசி 12th தான். நீங்கள் 11th உங்களுக்கு 11th நல்லா புரிஞ்சிச்சுன்னா 11th நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சி இப்போ நம்ம 11th நிறைய பேர் வந்து ஜாலியாக இருந்திருக்கலாம், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், லைக் ஜாலியாக இருக்கும் 11th 10th முடிச்சிட்டோம் அப்படின்னு ஜாலியாலாம் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ மை ஹானஸ்ட் லைக் டிப் என்னன்னா, நீங்கள் வந்து 12th மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 12th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல மார்க் வரும். கெமிஸ்ட்ரி வாஸ் வே டு ஈஸி. கெமிஸ்ட்ரியில் மெஜாரிட்டி இருந்தது ஹேலைட்ஸ் வச்சு தான் முக்கால்வாசி ப்ரொசீடே ஆச்சு. லைக் நீங்கள் டிஎன்எஃப்லாம் கேட்டாலும் அதை வச்சு ஏதாவது ஒரு ஹேலைடு வச்சு தான் ரிலேட் பண்ணியே சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ஆர் எஃபெக்ட், அது எல்லாத்தையும் வந்து நல்லா தரவு பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் யூ. தென் சி எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து அந்த வராது. நான் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டேன். பட் தேங்க்ஸ் டு மை சார் மிஸ்டர் சக்கரவர்த்தி, இட் வாஸ் வே டு ஈஸி.
லைக் அவர் கொடுத்த நோட்ஸே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அது போக டிபிபி டெஸ்ட் தினமும் டெஸ்ட் இருக்கனால அதில் இருக்க நோட்ஸ் லைக் அதில் மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டின் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் டிபிபி டெஸ்ட்னா நினைக்கலாம் நார்மல் என்ன இதுதான் ஒரு விஐடி லெவல் இல்லை நார்மல் என்சிஆர்டி லெவலில் தான் இருக்கும்னு. நோ, தட்ஸ் நாட் த கேஸ். டிபிபி டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஜெய் மெயின்ஸ் அவர் நீட் லெவல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நார்மலாகவே கொடுப்பாங்க. இட் ஓன்ட் பி ஈஸி. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 200+, 250, ஒரு 300+ அந்த மாதிரி மார்க் வாங்கினாலே யூ கேன் ஃபீல் மச் பெட்டர். ஆப்டிடியூட் வாஸ் ஈஸி. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆப்டிடியூட்ல நீங்கள் மோஸ்ட்டாக கோடிங் அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா நாம காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அதில் வரலன்னா நம்ம வந்து கன்க்ளூஷனில் வரலன்னா நம்ம ஜஸ்ட் ஓகே அது இல்லைன்னு நினச்சி அதை வந்து விட்டுருவோம். ஆனால் அங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கன்க்ளூஷன் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப சொல்றது மண்டே கொலையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா நார்மலாக படிச்சிங்கனாலே அது நல்லா புரியும். எல்லா கொஸ்டினுமே அங்கே அப்படி தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் லென்த்தியாக இருக்கும். நீங்கள் அந்த கொஸ்டின் லென்த்தியாக இருக்குன்னா பயப்படவே அவசியமே இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அவங்க வந்து கொஸ்டின் லென்த்தியாக இருக்கு, நிறைய நியூமெரிக்கல் வேல்யூலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி அதை விட்டுறலாம். ஆனால் நீங்கள் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். என் கேஸில் வந்து அதெல்லாம் நானும் லென்த்தியாக இருக்குன்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அந்த நியூமெரிக்கல்ஸ்னு எடுத்தா கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல்ஸ் அவ்வளோலாம் வரவே இல்லை. தியரி தான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. நியூமெரிக்கல்ஸ் ஒரு 4 to 5 அவ்வளோதான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அண்ட் தென் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் ஒரு 50% நியூமெரிக்கல்ஸ் தான் இருந்துச்சு. தியரி பார்ட் நிறைய இருந்தது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், தியரி ரொம்ப நிறைய இருந்தது. அண்ட் தென் ஃபார் இங்கிலீஷ் சொல்லவே தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் தெரியாமல் நீங்கள் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் கிவ் இட் த தாட். லைக் நீங்கள் அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், கிராமர்ஸ், பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப பேசிக்காக பண்ணுங்க. பேசிக்காக இருக்கிறத மட்டும் பாருங்க. உங்களுக்கு இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா 30th முடிச்சா இன்னும் 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. ரெண்டு பேர் தான் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும். புதுசாக படிக்கணும். டிபிபி சிலபஸ்லாம் ஏன் டிபிபி சிலபஸ் வந்து நான் வந்து எக்ஸாம் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸாம் நல்லா பண்ண ஒரே ரீசன் டிபிபி டெஸ்ட் மட்டும்தான். அது அப்புறம் மை சார், மை மேம் அவங்க ஹெல்ப் பண்ண நோட்ஸ் அவ்வளோ மட்டும்தான். இது இல்லாமல் நான் வேற எதுவுமே வந்து வெளியே எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணலை. இதை வச்சு மட்டும்தான் நான் போயிருக்கேன். அண்ட் பிரிட்டி மச் இட் வாஸ் ஈஸி. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிங் கிளாஸ் போகாமல் போய் எழுதினவங்க கிட்ட நான் விசாரிச்சேன். அவங்க வந்து எல்லாம் தப்பா இருக்குன்னு தான் சொன்னாங்க. லைக் தி பேட்லி அட்டெண்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு 60 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. வெல் all the best to everyone, and please make sure to check out Vidhu Academy for better learning and to get marks. Thank you.